வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரான் இஸ்ரேலி நீங்க பார்த்தீங்கன்னா இது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அமெரிக்க ஐரோப்பிய ஆதரவு ஊடகங்கள் தான். அவர்கள் வெளியிடக்கூடிய செய்தியே அடிப்படையில் அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒருதலை பட்சமா இருக்கு. இப்போ நீங்கள் அமெரிக்கா உள்ள நுழைவுலாம் இல்லை. இஸ்ரேல் வேறு அமெரிக்கா வேறு இல்லை. ஏன்னா அமெரிக்காவினுடைய மூளை முதுகெலும்பெல்லாம் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் நாங்கள் இதுக்கும் அசராதவங்க. மேலே காக்கா குருவி பிறந்தா கூட எங்கள் அயன் டோம் பிடிச்சி கீழே உட்காந்து டெஸ்ட் பண்ணி பறவைன்னா பறக்க விட்டுரும், மிசைல்லாம் உடச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வாங்குற அடி இருக்கு இல்லைங்களா? ரஷ்யா உக்ரைன், அப்புறம் இந்தியா பாகிஸ்தானை மோத விட்டாங்க. அதற்கு பிறகு இப்போ ஈரான் இஸ்ரேல், அப்புறம் சைனா தைவான், யூரோப்பியன் கண்ட்ரீஸும் அமெரிக்கா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய மேற்குலக நாடுகளுடைய முழுக்க அவங்களுடைய வேலை தான் அது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்தியாவை புஷ் பண்ணுது, உசுப்பேத்துறாங்க, இதில் மாட்டிக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க வெறுமனே பாகிஸ்தான் அடித்த பிரச்சனையே கிடையாது. பாகிஸ்தான்கிற பேர் சீனா உள்ள இருந்திருக்கு. எவ்வளோ சீப் பாலிடிக்ஸ் பாருங்கள். நம்ம நினைக்கிற கோட்டு சூட்டு போட்டுட்டு இவங்களாம் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, கிடையவே கிடையாது. நம்ம ஊர் கவுன்சிலர் கூட டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவான். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸுங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் தான் அது. இஸ்ரேல் மேலே ஈரான் பொழந்து கட்டுறான் அடி. உடனே ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஆயத்துல்லா கொமேனியை கொன்றே திரும்புறாரு. ஏன்னா நீ தானே சொன்ன, அவனா அடிச்சுக்கிட்டு தெரியாது, நான் தலையிட மாட்டேன். அப்போ என்ன இருக்குன்னா இவங்க கணிக்கல. இப்போ ஒரு கணிப்பு என்னன்னா, இப்போ உலக நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அணுகுண்டுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் வெடிச்சதுன்னா பூமியை சுக்குநூறாக உடஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு இருக்கு. அதனால உங்ககிட்டையும் கத்தி இருக்கு, எங்கிட்டையும் கத்தி இருக்குன்னா நான் சும்மா சண்டை போட்டுக்கலாமே தவிர ஒருத்தர் கொண்டுக்க மாட்டோம். இப்போ இந்தியா இஸ்ரேல் பக்கமா ஈரான் பக்கமா சார் எதுவுமே இருக்காம இருந்தாலும் இந்தியாவுக்கு நல்லதுன்னு சொல்றேன். ஏன்னா இஸ்ரேல் நம்ம நிறைய டைம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார், நிறைய வார் டைம். ஆமாங்க. இப்போ என்ன பிரச்சனை, நம்ம ஸ்டாண்ட் எடுக்கிறது இஸ்ரேலோட ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்க ஈரானை பக்கத்துக்கிட்டீங்கன்னா ஆயில் உங்களுக்கு க்ரூட் ஆயில் அடி கொடுப்பேன். உங்களுக்கு க்ரூட் ஆயில் வேணுமா, நீங்க செஞ்ச உதவி செஞ்ச ஆளை பார்க்கணுமான்னு வருது இல்லையா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தோம்னா மூத்த பத்திரிகையாளர்னா விஸ்வநாதன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. நீங்க எப்படி இருக்கீங்க? பக்காவாக இருக்கும் சார். சார், இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் ரொம்ப தீவிரமடைஞ்சு போயிட்டே இருக்கு, 1 வீக் தாண்டி போயிட்டு இருக்கு. இதில் அமெரிக்கா வேற உள்ள நாங்களுமே கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ ஈரான் தான் அதிகமாக இஸ்ரேல் அட்டாக் பண்ண மாதிரி தெரியுது சார். ஏன்னா எல்லா நியூஸும் சரி, ஓகே, இவங்க நிறைய மிசைல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதில் இஸ்ரேல் தான் நல்லா பவர்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஏன் அயன் டோம்னே சொல்லுவாங்க அவங்கள பார்த்தா. பட் ஆனால் இந்த அளவுக்கு அடி வாங்குறதுக்கு ஏன் காரணம், என்ன காரணம் சொல்லுவீங்க? நீங்கள் இதில் சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் இலங்கையில் தமிழ் விடுதலை அமைப்புக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் நடந்துச்சு. நீங்கள் அப்போ செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்று இத்தனை விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் செய்தி வரும். தமிழ்நாடு இந்திய பத்திரிகைகள், இலங்கை பத்திரிகைலாம் வரும். அதெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இலங்கை மக்கள் தொகையோடு அதிகமாக இருக்கும். அது ஒருதலை பட்சமான செய்திகள். இப்போ ஈரான் இஸ்ரேலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அமெரிக்க ஐரோப்பிய ஆதரவு ஊடகங்கள் தான். அவர்கள் வெளியிடக்கூடிய செய்தியே அடிப்படையில் அப்படித்தான் இருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருதலை பட்சமாக இருக்கு. இப்போ இதே இஸ்ரேலினுடைய மொசாட் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு உளவு அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனுடைய ஹெட் ஆஃபீஸ்லேயே அடித்தாங்க அப்படிங்கிறது அல் ஜசீரா மட்டும்தான் ஒளிபரப்புச்சு. வேறு எந்த ஊடகங்களும் பதிவு பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் அதை ஒத்துக்கவே இல்லை, சரிங்களா? ஆனால் அதில் தெளிவாக அவங்க மெசேஜ் ஏன்னா அல் ஜசீரா ஒரு தவறான தகவல் சொல்லணும்னா அவங்க ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய அமைப்புகளோட நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய அதில் பணியாற்றக்கூடியவங்க 195 விழுக்காடு பிபிசிலேருந்து வந்தவங்க. ஸோ அது மிகச்சிறந்த ஒரு டீம், அது ஒரு முறையான ஜேர்னலிசம் எத்திக் தெரிஞ்ச டீம் அது. ஆனால் அவங்க மட்டும்தான் வெளியிட்டாங்க. ஆக வரக்கூடிய செய்திகளே பார்த்திங்கன்னா ஒருதலை பட்சமாக வர்றதுனால தான் நம்ம கணிக்க முடியாமல் இருக்குது. அதனால் நம்ம எல்லா பத்திரிகைகளையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் அதன் விளைவு தான். இப்போ நீங்கள் அமெரிக்கா உள்ள நுழைவுலாம் இல்லை. இஸ்ரேல் வேறு அமெரிக்கா வேறு இல்லை. முதல்ல நம்ம அதை அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அமெரிக்காவினுடைய மூளை முதுகெலும்பெல்லாம் இஸ்ரேல் தான். அதே போல் அமெரிக்கா எங்கேயாவது இவங்க போய் நின்னாங்கன்னா ஊயின்னு சொல்லிட்டு அடாவடி பண்ணிட்டு ஒரு ரவுடி முன்னாடி போவார் பார்த்தீங்களா, அது இஸ்ரேல் தான். ஒரு சில லட்சம் பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அவங்க ஆமாம் சார் சொன்ன மாதிரி 1 கோடி பேர் தான் சார், கிட்டத்தட்ட 95 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஈரானோட பாப்புலேஷன் பார்த்தோன்னா 10 கோடி பக்கமாக இருக்காங்க. அப்போ என்னன்னா இப்போ பேக்கப்பில் அமெரிக்கா இருக்குது அப்படிங்கிற தைரியம் தான் அது. ரெண்டாவது அவங்க தான் இருக்கிறதே ஊருக்கு
அப்படி கெத்தா தெரியக்கூடிய குட்டி ரவுடி அல்லது வந்து பண்ணையார் அந்த மாதிரி இருக்கான்னு வச்சுக்கங்களேன். சரி, இதில் என்னென்னா நீங்கள் இப்போது முதல் இது வந்து இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா என்டிடிவிக்கு வந்து இஸ்ரேலினுடைய ஒரு ரிட்டையர்டு ஒரு ஜென்ரல் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் பேர் டெல் அவிவின்னு நினைக்கிறேன் நான். அவர் பேர் டெல் அவிவி தான். ஆமாம், அவர் அவிவி அது பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் 40% வந்து நாங்கள் வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டோன்றார். அயன்டோம் வந்து இஸ்ரேல் அனுப்பக்கூடிய ஏவுகணைகளில் 40% வந்து அப்படின்னு 60% அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போது இது ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இவங்க வந்து டெல் அவிவிக்குள்ளே வருது லெபனான்ல இருந்து. ஸோ இது வரைக்கும் இது வந்து முதல் முறை. எங்கள் ஓரமாக போடுவாங்க, இவங்க போய் ஆன்டி மிசைல் பேலஸ்டிக் ஸ்ட்ரைக்கை வந்து போட்டு பண்ணிவிடுவாங்க. அவங்க அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து எதுக்கும் வந்து அசராதவங்க. மேலே காக்கா குருவி பிறந்தா கூட எங்கள் வந்து அயன்டோம் வந்து பிடிச்சி வந்து கீழே உட்காந்து டெஸ்ட் பண்ணி பறவைன்னா பறக்க விட்டுரும், மிசைல்லாம் உடச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வாங்குற அடி இருக்கு இல்லைங்களா? இது நம்ம வந்து நம்ம ஈரான் சைடு இஸ்ரேல் சைடுலாம் இல்லை, நம்ம ஒரு வெளியில் நின்றுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளராக ஒரு ஊடகவியலாளராக 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க, ஒரு செய்தி மட்டும் வருது, உண்மையிலே என்ன நடக்குதுப்பா அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்குறோம். அப்போ அடி வாங்குறாங்க. ஏன் இஸ்ரேல் திருப்பி தாக்க முடியாதா? ஆக்சுவலாக டிஃபென்ஸ் சிஸ்டமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேலை விட ஈரான் வந்து அங்கே வந்து வலிமையாக இருக்காங்க. இதற்கெல்லாம் பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இஸ்ரேல் ஈரான் மட்டுமே இல்லைங்க, ரஷ்யா உக்ரைன், அப்புறம் இந்தியா பாகிஸ்தானை மோத விட்டாங்க. அதற்கு பிறகு இப்போ வந்து ஈரான் இஸ்ரேல், இது வந்து என்னென்னா அப்புறம் சைனா தைவான். இது 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 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸும் அமெரிக்கா தலைமையில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய மேற்குலக நாடுகளுடைய முழுக்க அவங்களுடைய வேலை தான் அது. இது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு மோத விட்டது யார்? ஒரு சுற்றுலா பயணியில் ஒரு கிறுக்கவனை வந்து 3 பேர் சுட்டு போயிடறான். அவனை இது வரைக்கும் பிடிச்சாங்களானே தெரியல. சரிங்களா? அதை விட்டுட்டு நான் வந்து பாகிஸ்தான் மீது போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அப்படின்னு பரவாயில்ல. அதில் அந்த காந்தகாரில் ஒருத்தன் பை லக்கீலியா வந்து கொல்லப்பட்டான். ஆனால் அந்த இந்த சுற்றுலா பயணிகளுக்கு கொண்டவன் என்ன ஆனாங்கிறது இது வரைக்கும் தெரியவே இல்லை. அது பாகிஸ்தானுக்கும் தெரியல, இந்தியாவுக்கும் தெரியல. ஆனால் மீன் டைம் அதை பயன்படுத்த அதனுடைய விளைவுகளை தான் நம்ம பார்க்குறோம். யார் செஞ்சாங்க யார் செய்யலன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மாதிரி போகுது. அப்போது முதலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான் சொல்கிறாரு. அது ஆக்சுவலாக அவர் அழகான வேர்டு போட்டார். என்ன போட்டாருன்னா வந்து டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படின்னு போட்டு பிக் ஜோக்குன்னு போட்டார். அப்படின்னா பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை என்று சொல்வது நகைச்சுவைன்னு போட்டார். ஃபர்ஸ்ட் அவர் தான் ட்வீட் பண்ணார். அப்புறம் நெத்தன்யாகு சொல்கிறார், அடி அப்பா இந்தியா, நீ அவனை பாகிஸ்தான் அடி பார்த்துக்கலாம். 2 பேரும் துள்ளி குதிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? தூண்டி விட்டதே இவங்க தான். இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா உசுப்பேத்தி விட்டுனா போய் பாகிஸ்தானில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் அவங்க வந்து நாங்கள் அன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் எழுதுனது அநேகமாக என்னை போன்று 1-2 பேர் தான் எழுதணும். இது உணர்ச்சி வசப்படாதீங்க, இது வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து இந்தியாவை வந்து புஷ் பண்ணுது, உசுப்பேத்துறாங்க, இதில் மாட்டிக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க வெறுமனே பாகிஸ்தான் அடித்த பிரச்சனையே கிடையாது. பாகிஸ்தான்கிற பேரில் சீனா உள்ளே இருந்திருக்கு, சீனா உள்ளே உட்காந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே சீன பொருளாதாரம் தான். அவங்க வந்து அங்கே வந்து எக்கனாமிக் காரிடார் வச்சுருக்காங்க. எக்கனாமிக் காரிடார்லேருந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் வரைக்கும் பூரா சீனாவோடது. நீங்கள் அடிச்சுன்னா அவன் தலையில் தான் விழுகும். அப்போ அதனால தான் அவன் வந்து ரொம்ப கவனமாக சீனா வந்து ரஷ்யா வந்துடுவாங்க, ரஷ்யா வந்து ஈரான் வந்துடுவாங்க, அப்புறம் சவுதி வந்துடுவாங்க. ஸோ பாகிஸ்தான்ங்கிறது தனி நாடாக இல்லை. அது வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு வந்து எப்படின்னா ஒரு பஞ்சாயத்து இடம். அவங்கவுங்க விருப்பப்பட்ட தீவிரவாத குழுக்களை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 10 தீவிரவாதி காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக நிற்பான், எனக்கு ஒரு 10 தீவிரவாதி கொடுத்து நிற்பான். அப்படிப்பட்ட இடம் அது. அதுதான் எல்லா நாடுகளும் அப்படி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ அது செஞ்சாங்க. அப்போ இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே டக்குன்னு வந்து வெளியில் வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் பயங்கரவாதம் தாக்க போனோன்னு உலக நாடுகள்லாம் போய் ட்ராமாலாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அப்போ தான் என்ன சொல்கிறார் ட்ரம்ப், நான் தான் 2 பேர்த்தையும் வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சேன். உசுப்பேத்தினது இவர் நெத்தன்யாகு. புரிஞ்சுங்களா? இப்போ எவ்வளோ சீப் பாலிடிக்ஸ் பாருங்கள். நம்ம நினைக்கிற கோட்டு சுட்டு போட்டுட்டு இவங்களாம் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, கிடையவே கிடையாது. நம்ம ஊர் கவுன்சிலர் கூட டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவான். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸுங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் தான் அது. நம்ம யார் என்னென்னா கோட் சூட் போட்டிருக்கா, இங்கிலீஷ் பேசினானா இவன் அறிவாளியாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கோம். ரொம்ப லோக்கல் பாலிடிக்ஸ் தான் அது. ஸோ அவன் புஷ் பண்ணுறான். அப்போ என்னென்னா அவனுடைய அது எதுக்காக அதை பண்ணுறான்னா, இந்தியாவை புஷ் பண்ணி பாகிஸ்தான் அட்டாக் பண்ணான்னா சைனா வருவான். சரிங்களா? சைனா வந்து இந்தியாவை மோத விடுறது. சைனா இந்தியாவை மோத விடும் போது இந்தியா எங்கே போவாங்க? ஆட்டோமேட்டிக்காக எங்கிட்ட வருவேன், யூஎஸ் கிட்டேயோ இஸ்ரேல்கிட்ட வருவேன் அப்படின்னு இந்தியாவை வந்து அது பதம் பார்த்தாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே வந்து தெளிவாக முதல்ல குழப்பத்தில் இருந்தாலும் தெளிவடைஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் தைவானுக்கும் அப்படி இருக்குது, எப்படி இருந்தாலும் முட்டை மோதலான்னு
ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனுக்கு இருக்குது. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு மோத விடுறது. என்ன சொன்னார்? இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதுக்கு வந்து நாங்கள் சொல்லலை, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் சொன்னவர். இப்போ என்ன சொல்கிறாரு? அடி இப்போ இஸ்ரேல் மேலே வந்து ஈரான் பொழந்து கட்டுறான் அடி. உடனே ட்ரம்ப் என்ன சொல்றாரு? ஆயத்துல்லா கொமேனியை கொன்றே திரும்புகிறார். ஏன்னா நீ தானே சொன்ன, அவனா அடிச்சுக்கிட்டு தெரியுதா, நான் தலையிட மாட்டேன். அப்போ என்ன இருக்குன்னா இவங்க கணிக்கல. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகம் முழுவதும் தங்களை தாதா போல நினைச்சிட்டு இருந்தாலும் அவங்க வந்து அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க. எப்படி இந்தியா வந்து பாகிஸ்தானை கணிக்க தவறியதோ, இப்போ பாகிஸ்தானை டிஃபென்ஸ் வந்து 3 விமானம் அடிச்சது போது அன்றைக்கி வந்து தையா துயான்னு குதிச்சாங்க. அப்படிலாம் கிடையாது, எங்கள் விமானமெல்லாம் வந்து எதாலையும் தகர்க்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்திய தளபதியில் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க சில சேதாரங்கள் ஏற்பட்டதுன்னு. ஆனால் அது 8000 கோடி ரூபா சேதாரம், சாதாரண சேதாரம் இல்லை. அதே போல தான் இப்போ வந்து இஸ்ரேல் வந்து அதே போல் பழைய தாதா மாதிரி போகும்போது ஈரான் வெளுத்து வாங்குறாங்க. சாதாரண ட்ரோனில் வச்சுட்டு உள்ளே இருக்கிற அயன் டோமை வந்து காலி பண்ணுறாங்க அவங்க. அது அவங்க வந்து ஒரு கிளஸ்டர்டாக அடிக்கிறாங்க அவங்க. அப்போ அவங்க என்னென்ன இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுக்குள்ள இஸ்ரேலியஸ் போயிட்டு நாங்கள் தான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க, அவன் அதுக்கு மேலே இஸ்ரேலுக்குள்ள வந்து அடிக்கிறாங்க. ஸோ தட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா இவங்க அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இதே போல் இவங்கெல்லாம் பிரிட்டன் எல்லாம் வந்து இஸ்ரேலை சேர்ந்துக்கிட்டு உலக நாடுகள்கிட்ட தங்கள் தான் தாதா போலவும் இங்கே வந்து இந்த நாடுகளெல்லாம் நாங்கள் வந்து எப்பொழுதும் சண்டையிலே வச்சுட்டு போன்னு சொல்லக்கூடிய அந்த கனவு வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதுதான் ரியாலிட்டி. இதுக்கு பிறகு நீங்கள் இஸ்ரேல் போய் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கூட அமெரிக்கா அடிக்குதுன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது வந்து வேர்ல்டு வார் அந்த காலகட்டம் மாதிரி கிடையாது. இப்போ எல்லா கண்ட்ரிகிட்டையும் ஆட்டம் பாம்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ ஒரு கணிப்பு என்னன்னா, இப்போ உலக நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அணுகுண்டுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் வெடிச்சதுன்னா பூமியை சுக்குநூறாக உடஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு இருக்கு. அதனால உங்ககிட்டையும் கத்தி இருக்கு, எங்கிட்டையும் கத்தி இருக்குன்னா நான் வந்து சும்மா சண்டை போட்டுக்கலாமே தவிர ஒருத்தர் கொண்டுக்க மாட்டோம். கொண்டுட்டா 2 பேரும் செத்து போயிடும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, சைனா வந்து கிழக்குலக நாடுகளில் மிக வலிமையாயிடுச்சு. யுஎஸ்எஸ்ஆர் இருந்த போது முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு வந்து யுஎஸ்எஸ்ஆர் வந்து யுனைடெட் சோவியத் சோஷியலிஸ்ட் ரஷ்யான்னு சொல்லிட்டு எல்லா ரஷ்ய நாடுகளும் சேர்ந்து பெரிய ஒரு சோவியத் யூனியனாக இருந்துச்சு. அப்போ அது இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு. அப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் பங்களாதேஷ் பிரிவினை போது அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலை கொண்டு வந்து வங்காள விரிகுடாவில் நிறுத்துச்சு. எதுக்குள்ள கேட்டால் இல்லை நாங்கள் இங்கே இருக்கிற அமெரிக்கர்களை கூட்டிகிட்டு போகிறக்கு. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து இந்தியாவை மிரட்டர் கொண்டு வந்தாங்க. ஆனால் நமக்கு பின்னாடி யூஎஸ்எஸ்ஆர் இருந்ததுனால அந்த 7th ஃப்ளீட்டுங்கிற அந்த அமெரிக்க கப்பல் திரும்பி போச்சு. இன்றைக்கி யூஎஸ்எஸ்ஆர் உடைச்சிட்டாங்க. அதனால் இப்போ வந்து அடுத்த வலிமையான கிழக்குலக நாடுகள் யாருன்னா சைனா வந்துட்டாங்க. ஸோ சைனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டாலர் கரன்சியை வந்து பீட் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு மூக்கு வைத்துருச்சு. அப்போ நான் ஈஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து அமைதி இல்லாத நிலைமை நான் வச்சுட்டே இருக்கணும், அப்போ நாங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திகிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் உலக தாதாவாக இருக்க முடியும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எதிர்பாராத விதமாக இறங்கி அவங்க செய்கிற வேலையெல்லாம் அடி செமத்தியாக விழுகுது. இதுதான் உண்மையை தவிர இங்கே வந்து நீங்கள் இஸ்ரேலி, யூதன், அப்புறம் வந்து முஸ்லீம்லாம் பார்க்க வேண்டாம். இது எக்கனாமிக் வார். ஆக்சுவலாக நீங்கள் அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்டது. இந்த கிழக்குலக நாடுகள் அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும், இந்த கடல் அதிகாரம் யார்கிட்ட இருக்கணுங்கிற இந்த அதிகார போட்டி, அதிகார பசி, அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கே தவிர இதில் கூட நீங்கள் வந்து ரிலிஜனை திணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இதே பாகிஸ்தான், இதே ஈரான் எங்கே தன்னை ரிலிஜனை காமிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்களா? கண்ட்ரியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்தியாவில் என்ன மிஸ்டேக் பண்ணாங்க தொடக்கத்தில், உடனே வந்து பாரத் மாதாக்கு ஜெய், இது ஓம்காளி ஜெய்காளின்ட்டாங்க. ஸோ அது வந்து அடி வாங்கிடும். ஈரான் வந்து முழுக்க இஸ்லாமியர்களை மெஜாரிட்டி கண்ட்ரிங்க. அப்போ வந்து பாகிஸ்தான் இஸ்லாமியர் மெஜாரிட்டி கண்ட்ரி. ஆனால் இந்த மாதிரியான வந்து வார் சிச்சுவேஷன் வரும்போது அவன் நாடாக தான் பார்ப்பான். புரிஞ்சுங்களா? இப்போ இஸ்ரேல் வந்து நீங்கள் ரிலீஜியஸாக கொண்டு போக சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஈரான் ரிலீஜியஸாக ஏன் கொண்டு போகல? இது பவர், இது வந்து அகோர பசி, அதிகார பசி. இவங்க வலிமையாயிட்டாங்க. இப்போ சைனா வலிமையாக இருக்குது, ரஷ்யா வலிமையாக இருக்குது. இப்போ இந்தியா யார் பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்தியாவை வந்து தொடர்ந்து காஷ்மீர் விஷயத்தில் வந்து இதில் மோத விடுறது, அப்புறம் வந்து தீவிரவாத விஷயத்தில் மோத விடுறது மாதிரி இந்தியாவை நீங்கள் எம்பக்கம் வந்து அமெரிக்கா இழுக்குது. ஆனால் இந்தியா அப்படி போய் நடுநிலையாகவும் இருக்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துருச்சு. ஒரு நாள் அணிசேரா நாடுகளாக இருந்தாங்க, தொடக்கத்துலேருந்து அணிசேரா நாடுகளாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பாகிஸ்தானோட மோத விட்டு இப்போ அணிசேர வேண்டிய நாடாக வந்து இந்தியாவை வந்து புஷ்ஷும் அதே மாதிரி இஸ்ரேல் வந்து தொடர்ந்து புஷ் பண்ணுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை. ஒட்டுமொத்தமாக அவர்கள் கிழக்குலக நாடுகள் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து சைனா வந்து மிக வலிமையாயிருச்சு. அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வரைக்கும் அவங்களோட வரலாற்றிலேயே முதன்முறையாக சைனாவுக்கு வெளியில் வந்து கொண்டு போய் வந்து டிஃபென்ஸ் பேஸ் அமைச்சிருக்காங்க. ஜிபவுட்டி அப்படிங்கிற தீவில் கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டரில், அதே 300 கிலோமீட்டரில் இடது பக்கம் வந்து அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்து டிகாகாசியோ அப்படிங்கிற தீவில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்திய பெருங்கடலில் வந்து இப்போ வந்து இவங்க சூப்பர் பவர் மோத ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் பவருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ட்ரி நம்ம மட்டும்தான். அதனால் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே வச்சுட்டு இருக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாலிடிக்ஸ் யாரும் பார்க்கறதில்ல. இதை விட்டுட்டு வந்து அவர் ஷியா முஸ்லீமு, சன்னி முஸ்லீமு, கிறிஸ்தியன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, இது ஆதிக்க வெறியது. ஸோ அதனால் இதுதான் இந்த பார்வையில் தான் நம்ம இதை பார்க்கணும். நம்ம
அதனால் இது இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது, நம்ம ஏதோ மேலோட்டமாக இதை எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஓகே சார், அடுத்து பார்த்தோம்னா சார் நம்ம அசீம் முனீர் அவர்கள், பாகிஸ்தான் ஆர்மி சீஃப், அவர் வந்து அமெரிக்கா போயிட்டு ட்ரம்ப்போட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை நிறுத்தியதுனால அவருக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சைடு அவர் பாகிஸ்தான் சைடு. இந்தியா சைடு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் மோடி ஃபோன் பண்ணி ஒரு 35 மினிட்ஸ் பேசுகிறாரு. அதில் வந்து மோடி அவர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுறாரு, நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது, நாங்கள் ஆப்ரேஷன் ஒரு வேறு லெவல் நாங்கள் கண்டக்ட் பண்ணி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், நீங்கள் இடையில வரணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பை பகச்சிக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப் வந்து க்ளோஸாக போகிறாங்க, நம்ம அகெயின்ஸ்டாக போகிறோம், இதனால் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கா? பாதிப்பு இல்லைங்க, தான் சொல்ல தொடர்ந்து இங்கே இவ்வளோ தூரம் எல்லா பக்கம் சண்டை போட்டுக்கும்போது இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு ட்ரம்ப். நீங்கள் அதை மிக முக்கியமாக கவனிக்கணும். ட்ரம்ப் வந்து தொடர்ந்து இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. என்ன காரணத்துக்காக சார் அப்படி? நீ எம்பக்கம் வாங்குறதா வேற என்ன? இந்தியா பிக் கண்ட்ரிங்க, இன்னைக்கு இந்தியா பிக் கண்ட்ரிங்கும் போது அவர் பெரிய தமக்கம் வந்துட்டு சைனா, ரஷ்யா, ஈரான் இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எதிர்த்து நிற்கலாமே. அப்போ இது அணிசேர்ந்த நாடாகிறது இல்லை, இது அமெரிக்கா இதோட என்ன காரணம், இஸ்ரேல் அதானி வந்து துறைமுகம் வச்சிருக்காருன்னு தெரியுது, எல்லா பக்கம் துறைமுகம் வச்சிருக்காரு அவரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஸ்னஸும் ஒரு பக்கம் இருக்குது. ட்ரம்ப்பும் வந்து அதானி பிஸ்னஸ் பண்ணாமே இருப்பாங்க, 2 பேரும் பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன இதெல்லாம் சேர்த்து வந்து இந்தியாவை தன் பக்கம் இழுக்கணுங்கிற தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதை வச்சு அவங்கள அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ இந்தியா இருதலை கொல்லி எறும்பாக மாறி இருக்குது. காரணம் என்ன, இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் ஏற்பட்ட ஒரு பிழை. அணிசேர நாடாவே இருந்திருந்தாங்கன்னு இந்த பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இலங்கை அந்த நிலைப்பாடு எடுத்துருச்சு. இலங்கை வந்து சின்ன நாடு, அவ்வளோ பொருளாதார ரீதி அடி வாங்கினது. எந்த பஞ்சாயத்துக்கு நான் வரமாட்டோம்பா, எனக்கு இருக்கிற பிரச்சனையே பெருசாக இருக்குது, இங்கே வராதிங்கன்னு அவன் கதவை பூரா க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் நிம்மதியாக இருக்கிறான். அதே வேலையை எடுத்துருக்கணும். அதை விட்டு நெத்தன்யாகும் ட்ரம்ப் உசுபேத்தணும்னா போய் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணதில் மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ மீண்டும் அந்த அணிசேர நிலைக்கு கொண்டு வரது உறுதியான நிலைப்பாட்டோட இந்தியா இருக்கணும். இல்லை இந்தியா அஃபெக்ட் ஆகும். இந்தியா 140 கோடி பேர்த்து கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அது இவனுங்க வந்து அடிச்சுக்கிற சண்டையில் வந்து நீ இங்கே வந்து வரக்கூடாதுல்ல. இலங்கை சொல்கிறா, நீ என்னுடைய வந்து ஈரான் அட்டாக் பண்ணுறக்கும் எந்த நாட்டை அட்டாக் பண்ணுறோம், என்னுடைய வான்வெளியை பயன்படுத்தாதுன்றான். குட்டி நாடு இலங்கை, 2 கோடி பேர் தான் இருக்கான். 140 கோடி பேர் வச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு தெரியாமல் விளையாடிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போது நடுநிலையாக நாங்கள் யாருக்கும் இல்லைப்பா, நாங்கள் அணிசேர நாடு, நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், அந்த ஸ்டாண்டை இந்தியா வந்து உறுதியாக எடுத்து அதில் உறுதியாக நின்னாகணும். இவங்க ட்ரம்ப் ஆடுற ஆட்டத்துக்கோ இல்லை சைனா பாகிஸ்தான் ஆடுற ஆட்டத்துக்கோ ஆடினாங்கன்னா இந்தியா தான் பாதிக்கப்படும். ஓகே சார், இப்போ மோடி அவர்கள் ரீசெண்டாக வந்து சைப்ரஸ் போயிருந்தார். அங்கே போயிட்டு துருக்கி ஆக்குப்பை பண்ண ஏரியா பக்கத்தாலேயே போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு துருக்கிக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு, எதனால் துருக்கி வந்து எகெயின்ஸ்ட் ஆகும்னு நினைக்கிறாரு அவர்? இப்போ எப்படி ட்ரம்ப் வந்து ஒரு டிப்ளமேசி பண்ணுறாரோ அதே மாதிரி இவர் ட்ரை பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே உக்ரைனுக்கு போனார்ல, ரஷ்யா உக்ரைன் போனார்ல. கடைசியில் வந்து ரஷ்யாவில் உக்ரைனில் என்ன போய் பேசினீங்கன்னு கேட்டபோது நம்ம இவர் வந்து வெளியுறவு பாதுகாப்பு செயலாளர் இவருக்கு போய் புட்டினுக்கு முன்னாடி நின்று வாசிச்சாரு, நாங்கள் இப்படி தாங்க பேசினோம், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு கேட்டு வந்தாங்க. அது மாதிரி இதை ட்ரை பண்ணுறாரு போல். இப்போ நான் என்ன சொன்னால், முதல்ல இந்தியாவோட ஸ்டாண்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இல்லைன்னா இவர் என்ன இருக்குன்னா ஒரு அமெரிக்காவுடைய இதாக தான் போயிருக்கணும். இப்போ அவர் ஒரு அம்பாசிடராக போயிருக்கணும். இப்போ அது தேவையாங்கிறத நம்ம கேள்வி, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நமக்கு. அப்போ நீங்கள் முதல்ல இந்தியாவோட ஸ்டாண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாலும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்தியா வந்து இஸ்ரேல் பக்கமா ஈரான் பக்கமா சார், அது எதுவுமே இருக்காமல் இருந்தாலும் இந்தியாவுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இஸ்ரேல் வந்து நம்ம நிறைய டைம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார், நிறைய வார் டைம். ஆமாங்க. இப்போ என்ன பிரச்சனை, நம்ம ஸ்டாண்ட் எடுக்கிறது இஸ்ரேலோட ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்கள் ஈரானை பக்கச்சிட்டிங்கன்னா ஆயில் உங்களுக்கு க்ரூட் ஆயில் அடிபடுமே. உங்களுக்கு க்ரூட் ஆயில் வேணுமா, நீங்கள் வந்து உதவி செஞ்ச ஆளை பார்க்கணுமான்னு வருது இல்லையா? அப்போது எல்லாரும் அமைதியாக இருங்கடான்னு சொல்கிறது தான் ஒரே வழி எல்லாத்துக்குமே. நீங்களும் அமைதியாக இருங்க, அவனும் அமைதியாக இருக்கட்டா, நாங்கள் எல்லாம் வந்து வாழணும் அப்படிங்கிறத இப்போ கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. அதனால் யார் பக்கம் இருந்தாலும் இந்தியாவுக்கு இழப்பு தான். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் வேண்டாம்ப்பா அமைதியாக இருங்குங்கிற அந்த ஒரு பெரிய அண்ணன் அந்த நிலையில் வந்து இந்தியா இருப்பது மட்டும்தான் இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஓகே சார், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போகிற சுச்சுவேஷன் போது மோடி வந்து மத்தியஸ்தம் பண்ணுற அளவுக்கு போய் நிறைய பண்ணார். ஏன் இஸ்ரேல் ஈரானில் பண்ண மாட்டேன்றாரு? இல்லை, நீங்கள் அதை அன்னைக்கு பண்ணதுக்கு அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவருக்கு. அதனால் இதுக்கு திரும்பவும் கையை சுட்டுக்க மாட்டார் அவர். இந்த முறை நீங்கள் வந்து ட்ரம்ப்பும் வந்து நெதன்யாகவும் விளையாண்டுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ஜீபிங் விளையாண்டுட்டு இருக்காரு, அதை புட்டின் விளையாண்டுட்டு இருக்காரு. இதில் நடுவில் போய் இவர் என்ன போய் விளையாட போகிறார் அவர்? அது அமைதியாக இருக்கிறது நல்லது. இது அதே மாதிரி ஏதாவது வந்து ஆன்மீகத்தை வந்து இந்திய ஆன்மீகம் தலைச்சு எல்லா மக்களும் அமைதியாக இருக்கணும்னு வேண்டுனா மட்டும் அதுவே போதுமானதுன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இது தேவையில்லாமல் போயின்னா நீங்கள் உங்களோட ஃபாரின் பாலிசிஸ் எல்லாமே சொதப்பிடுச்சு. பிஜேபி கவர்மெண்ட்டோட ஃபாரின் பாலிசிஸ் எல்லாமே சொதப்பிடுச்சு. இன்றைக்கி இலங்கையினுடைய அந்த உறுதித்தன்மை கூட இந்தியாவிட்ட இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ ஃபாரின் பாலிசியை வந்து கிளாரிட்டி கொண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா இந்தியா இஸ் வித் மோடி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி அவர் வந்து இன்றைக்கி ஆட்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இதே வந்து கவனமாக அவர் கையாண்டு இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தன் பண்ணி
ஃபாரின் பாலிசியை வந்து உறுதிப்படுத்தி ஒரு கிளாரிட்டி கொடுத்து மக்களுக்கு நம்ம இதுதான் ஸ்டாண்டுங்க, முதல்ல 2 பேரும் போறணும். நம்மளுக்கு ஃபாரின் பாலிசி நல்ல பெஸ்ட்டாக இருக்குல்ல சார், கம்பேர்ட் டு அதர் காங்கிரஸ் பீரியட் போது நம்மளுக்கு இப்போ பெஸ்ட்டாக தானே இருக்குது. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்துக்கும் போது பாகிஸ்தான் நம்ம அந்த அடி அடிக்கும் போது வந்து எந்த கண்ட்ரியுமே வந்து ஏன் அடிக்கிற நீ அப்படின்னு யாருமே கேட்க முடியாத அளவுக்கு அது நீங்கள் அது ஆக்சுவலாக அப்படி ஒன்றும் அதில் அது வந்து இவங்க அதை அந்த ஸ்ட்ரைக் பண்ணலாம். அது வந்து என்னென்னா நீங்கள் அங்கே இருக்க தீவிரவாதி குழுக்கள் மேலே மட்டும்தான், சிவிலியன் மேலே பண்ணல. அதனால அதை கேட்க மாட்டாங்க. கேட்டதுனால தான் இவங்க எல்லா நாடுகளுக்கும் போய் விளக்கம் கொடுத்தாங்க. கேட்டுருவாங்களுக்கு முன்னாடி இவங்க போய் விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லாட்டி அவங்க கேட்டிருப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து டிப்ளமசி பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் பண்ணுவாங்க. இப்போ யூஎன் இருக்குல்ல, யூஎன் மனித உரிமைகள் ஆணையத்தில் நீ ஏன் இந்தியா போய் இலங்கைக்கு வந்து எதிராக எதுவும் பண்ண முடியல? அவன் தலைமையில வந்து அதே யூஎன்ஹெச்ஆர்சியில் வந்துட்டு இருக்கிறான் பாகிஸ்தான். காஷ்மீரில் இந்தியா வந்து இவ்வளவு மனித உரிமைகள் மீறலில் ஈடுபட்டிருக்குன்னு அவன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால இவங்க வாய மூடிட்டு இருக்காங்க. இலங்கையில் என்ன நடந்தாலும் இவங்க வந்து இருக்கிறது காரணம். ஸோ இப்படிப்பட்ட அவனும் டிப்ளமசி பண்ணுறான். நீங்கள் பாகிஸ்தான் என்னமோ சும்மா இல்லை, வெறுமனே 2 தீவிரவாதியை விட்டுட்டு சுட்டுக்கிட்டு இருக்காங்களா இல்லை, இன்டர்நேஷனலில் டிப்ளமசி பண்ணுறான். இவங்க ஒன்றும் இல்லை, சின்ன அன்னைக்கு இந்த இது நடந்துச்சு இல்லைங்களா, அந்த சுற்றுலா பயணிகள் என்ன சுச்சுவேஷன் நடந்துச்சு. இலங்கை போயிட்டு வந்ததுக்கப்புறம் சவுதி போகிறாரு. சவுதியில் இருக்கும்போது அட்டாக் பண்ணுறாங்க. சவுதியில் யாரை சந்திச்சாருன்னா, சவுதி மன்னருடைய மகன், அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்க்குறாரு. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அயத்துல்லா கொமேனியை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போகிற இடங்கள்லாம் போனாலுமே அதுக்கு இந்த பக்கம் வந்து அடி விழுகிறத பார்க்கலாம். இப்போ துக்கி போய் நீங்கள் நின்னாலும் கூட இது வந்து ட்ரம்ப்புக்கே வந்து மூக்க வேர்க்க வைக்கிற செயல் தான் அது. நீங்கள் வந்து பாகிஸ்தான் பக்கம் போறியா, நான் இந்த பக்கம் போய் நிற்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் டிப்ளமசி நடக்கும். ஆனால் இது இன்னும் வலுவாக நம்ம வந்து அவங்ககிட்ட போய் அவங்க விளையாடுற அதே விளையாட்டுக்கு போய் கூட விளையாடுறத விட நம்ம ஒரு உறுதியாக நின்னா போதுமானது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்வாக இருக்கும். ஓகே சார், கடைசியாக ஒன்று சார், இந்த அயத்துல்லா அலி காமேனி எதுக்காக சார் ஈரானை வந்து இந்த அளவுக்கு வந்து பாடாப்படுத்துறாரு? அது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோங்க, அவங்கள கேட்டால் தானே தெரியும். இப்போ வடகொரியா வந்து வடகொரிய மக்களை பாடாப்படுத்துதுன்னு அமெரிக்க ஊடகங்கள் தெரியும். இது வரைக்கும் என்ன நீங்கள் எந்த ஒரு பாடாப்படுத்தின மாதிரி எந்த மக்கள் வந்து சொன்னாங்க? அதான் வெளியே நியூஸ் வர மாட்டேங்குது. அது ஏன் இல்லைங்க, இப்போ அதே தான் கியூபாலையும் சொன்னாங்க, சில யூஎஸ்எஸ்ஆர்லேயும் அதே மாதிரி தான் சொன்னாங்க, இரும்பு கோட்டைன்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து அமெரிக்க பத்திரிகைகள் எழுதுறது. கியூபாவை பற்றி வந்து அவங்க எழுதாதே இல்லை. ஆனால் கியூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் பெற்ற நாடாக இருக்குது. அமெரிக்கா மூக்கு மேலே இருக்கிற நாடு அது, சரிங்களா? அதையும் ஒன்றும் செய்ய முடியல. ஸோ வடகொரியாவில் இப்படி இருக்குங்கிறது அது வந்து யூஎஸ் நீங்கள் பார்த்தா பூரா அமெரிக்க ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஆன்லைன் பத்திரிகைகளும் சொல்கிறது. அதனால் நம்ப முடியாது. அந்த மக்கள் சொன்னால் அப்போ ஏன் இன்னைக்கு வந்து ட்ரம்ப்பே பயப்படுறாரு? போனதில் என்ன சொன்னார், நான் நினச்ச வடகொரியாவை நசுக்கிடுவேன்னாரு, போயாயோன்ட்டு போயிட்டான் சின்ன பையன், இல்லைங்களா? ஏன்னா அவனுக்கு பின்னாடி வந்து ரஷ்யா, சைனா நிற்குது, ஈரான் நிற்குது, சவுதி நிற்குது. ஸோ பெரிய சூப்பர் பவர்லாம் இருக்காங்க அவங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து இவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது. அமெரிக்கா வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ அவதூறு பத்திரிக்கை அவதூறு எழுதுவாங்க இல்லைங்களா, ரியலாக இன்டர்நேஷ்னல் அவதூறு. அதுதான் வந்து அமெரிக்கா செய்கிறது. தவிர ரியாலிட்டி அப்படி இல்லை. ரியாலிட்டி அப்படின்னா நீ போய் வடகொரியாவை நசுக்கிட்டு போயிருக்க வேண்டியது தானே, ஏன் முடியல? ஸோ நீங்கள் ரெண்டாவது வந்து இவங்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பியூட் பாயிண்ட்னு இருக்கும். உக்ரைன் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஆஃப் யூரோப்பு, சரிங்களா? வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கான ஒரு முக்கியமான இடம். அதனால அந்த இடம் பஞ்சாயத்து. பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் வந்து மிக முக்கியமான இடம் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும், அந்த இடத்துல பஞ்சாயத்து. தைவானில் வந்து மிக முக்கியமான ஜங்ஷன், அந்த இடத்துல பஞ்சாயத்து. ஈரானுக்கும் இதுக்கு வந்து பாலஸ்தீனியன், காசா அந்த பிரச்சனை. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கலாக புவியியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அடிப்படையில் தான் அந்த பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த அரசியலும் புரியும். ஒன்று 2 நாடுகளுக்கு இடையேயான நுழைவாயிலாக இருக்கணும், இல்லைங்க எண்ணெய் வளம் இருக்கணும். புவியியல் ரீதியாக ஆதிக்க சக்திகளுக்கு வந்து அது வந்து மிக முக்கிய தேவையான இடமா இருக்கும். அதனால தான் போட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், தீரவே தீராது. காசாங்கிற சின்ன ஸ்ட்ரைப்புங்க. ஆமாம் சார், அது ஏன் இன்னைக்கு வரை சார்ட் அவுட் பண்ண முடியல? பண்ண மாட்டாங்க. ஏன் இஸ்ரேல் நினச்சா ஒரே நாளில் பண்ண முடியாது? இப்போ இவ்வளோ பெரிய சூப்பர் பவர் அமெரிக்கா கையில் இருக்குல்ல, ஏன் நீங்கள் பண்ண முடியல? ஸோ செய்ய மாட்டாங்க. அது இதில் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுங்களா? இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கணும். இதுதான் மேற்குலக நாடுகளுக்கும் கிழக்குலக நாடுகளுக்கும் வேணும், குறிப்பாக மேற்குலக நாடுகளுக்கு வேணும். இதனால பொதுமக்கள் தானே சார் பலிகடாகிறாங்க. அவங்க அதுதானே இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு லாபம் தானே. எண்ணெய் கிணறு இருக்கு, எண்ணெய் கிணறு இருக்கிறதுல வளம் இருக்குது. அங்கே வளம் இருக்கிற இடத்துல அமைதி இல்லாமல் அவங்களை பயங்கரவாதிகள் போலவே நீங்கள் இஸ்லாமியில் வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்க. ஏன் என்னோட எண்ணெய் வளத்தில் நான் செலவு பண்ணாமல் அமெரிக்காவில் இன்னொரு 500 வருஷத்துக்கு தேவையான எண்ணெய் வளத்தை நான் கையில் வச்சுப்பேன், இதை சுரண்டணும் அப்படிங்கிறது தானே ஆதிக்கம் தான், ஆதிக்க போட்டி, அதிகார போட்டி தான். ஓகே சார், சார் அற்புதமான கருத்துக்களை விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்திலே பார்த்தவங்களுக்கு நன்றி. வணக்கம்.